கூகுள் மை பிஸ்னஸில் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட கால்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கேட்டகரியில் ஒன்று வச்சுட்டு செகண்டரி கேட்டகரியில் ஒரு 10 செகண்டரி கேட்டகரியஸாவது சூஸ் பண்ணுங்கள். அது ப்ரைமரி கேட்டகரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இது பண்ணிங்கன்னா கால்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 சர்வீஸ் வரைக்குமே ஆட் பண்ணுங்கள். அந்த சர்வீஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸோட டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக 300 கேரக்டர்ஸில் உங்களோட கீவேர்டு ப்ளஸ் வந்து உங்களோட லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட கால்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு 20 ஃபோட்டோஸாவது ரெகுலராக நீங்கள் போடணும். எப்படின்னா வந்து வீக்லி வந்து ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அந்தமாரி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கூகுள் லவ்ஸ் த ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது தான் கண்டென்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கண்டென்ட் வந்து தான் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வரும். அது விஷயம் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் வீக்லி ஒரு அப்டேட் அல்லது 2 அப்டேட் வந்து உங்களை பிஸ்னஸ் ரிலேட்டடானதை போடுங்க. அதேமாரி ஆஃபர்ஸும் மந்த்லி ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட கால்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்னஸில் பண்ணுறது. இப்போ வெப்சைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரைமரி கேட்டகரி ஒன்று வச்சுருப்பீங்களே, அதை வந்து ஹோம் பேஜுக்கு டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜில் H1 டைட்டிலு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட ப்ரைமரி கேட்டகரியோட கீவேர்டு வைங்க. அதேமாரி ஒரு H2லேயும் உங்களுடைய செகண்டரி கேட்டகரிஸ் வந்து 10 செகண்டரி கேட்டகரி வச்சுருப்பீங்களே, அந்த கேட்டகரிஸை வந்து H2வில் வச்சு அதுக்கு ஒன்று சின்ன கண்டென்ட் வைங்க. ஒரு செகண்டரி கேட்டகரி வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் செப்பரேட் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணி அது ப்ராப்பராக H1, H2 அதுக்கப்புறம் வந்து டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களோட கால்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 5 சர்வீஸ் இருக்குது, 5 லொக்கேஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ளஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் ஃபார் காந்திபுரம் ப்ளம்பிங், அடுத்தது செல்வபுரம் ப்ளம்பிங், அடுத்தது வந்து எலக்ட்ரிஷியன் இன் செல்வபுரம், அந்த மாதிரியான ஒரு பேஜ் ப்ளஸ் சர்வீஸ் அந்தமாரி ஒரு 20 சர்வீஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஜிஎம்பி பயங்கரமாக ரேங்க் ஆகும். ஏன் வெப்சைட் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெப்சைட்டும் மேஜர் இம்பேக்ட் பண்ணும். ஸோ வெப்சைட்டையும் நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ஜிஎம்பியில் கால்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.